அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்னைக்கு நான் எங்கே போகிறேன்னு சொன்னால் மன்னார்குடியில் இருக்க நம்ம ராத்தா வீட்டுக்கு தான் போயாச்சு. எதுக்கு போனோங்கிறது நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. சரி போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம்டா ஐபிஎல் மேட்ச்சு ஃபைனலு ஆர்சிபிக்கும் ஜிடிக்கும் நடந்துக்கிடுச்சு. அதுக்கு இடையில நம்ம ராத்தா சொல்லிட்டேன், உனக்கு நான் வேர்க்கடலை பிஸ்கட் செஞ்சு தரேன், அப்புறம் ப்ரௌனி செஞ்சு தரேன், நீ ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரி எப்படி செய்கிறான்னு பார்த்தா மைக்ரோ ஓவனில் கொண்டு போய் வேர்க்கடலை மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டு அதை கொண்டு போய் மைக்ரோ ஓவனில் வச்சுட்டேன் பிஸ்கட் மாதிரி செஞ்சு. டேஸ்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா ஷேப்பாகவும் அது மேலே வேர்க்கடலை நிறையாவும் கொட்டி சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனியும் செஞ்சேன். ப்ரௌனி கேக் அந்தளவுக்கு வரல. சரி வந்த வரையும் லாபம், வந்ததுக்கு தின்றுட்டு போயிடுவோம்னு சொல்லிவிட்டு அங்கேயே கொஞ்சம் தின்றுட்டு ஐபிஎல் மேட்ச்சை நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேயே ஸ்டேவை போட்டாச்சு. ப்ரௌனியோட டேஸ்ட்டு வேறு லெவலு. சரி இதுலேருந்து நமக்கு ஒரு என்ன பாடம்னு சொன்னால், ஆர்சிபி எவ்வளோ பொறுமையாக இருந்து இப்போ 2 கப் அடிச்சிருச்சு. அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பொறுமையாக இருக்கணுங்கிறத நம்மளும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். ஓகே பாய், நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். டாடா, சி யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.